ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து நான் பல வாட்டி, ஐ திங்க் 2 வாட்டி நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டேன் நினைக்கிறேன், 2வது பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து 3வது பர்ச்சேஸ். என்னடா கண்டினியூஸாக இதே ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூஸ் கொடுக்குறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை கைஸ், யூஸ் ரிவ்யூ தான் கொடுக்கலான்ருக்கேன். ஏன்னா சில எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் ரீசெண்டாக வந்து இந்த ப்ராடக்ட்டில் நான் வந்து பார்த்துருந்தேன். என்ன ப்ராடக்ட் நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, வேணா திருப்பி காட்டிடுறேன். எஸ், இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட். ஓகேங்களா, இது வந்து ஒரு மசாஜர், மினி மசாஜர். இது வந்து நீங்கள் யூஎஸ்பி ரீசார்ஜபிள் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா, மினி மசாஜர் நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதே ப்ராடக்ட் தான் வந்து திருப்பி வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். பட் இதுக்கான யூசர் ரிவ்யூ என்ன அப்படி உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்றதுலாம் உங்களுக்கே தெரியும். ஆப்வியஸாக ₹400 நான் ஆல்ரெடி எடுத்தது தான். ஸோ அதே ப்ரைஸிங் தான் இந்த வார்த்தையும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்சஸ் இல்லை. ஸோ இதோட கலர் என்ன வந்திருக்குன்னு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆகணும், செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு யூசர் ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஷார்ட் வீடியோ தான் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணலாமா? யா, ஸோ இதான் கைஸ், ஃபேஷியல் கன் டீப் மசாஜர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஐ திங்க் இதுவும் நம்மளுக்கு வந்து பிளாக் கலர் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எதுவுமே செக் பண்ணிக்கலாம் கலர் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, பிளாக் கலர் தான் வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டியும் பிளாக் கலர் தான். இப்போ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், பிளாக் தான் மக்களே வந்திருக்கு. பட் இந்த வாட்டி கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. தாண்டி இதுவும் வந்து லைட்டாக இதுவும் இருக்குது. இருங்க, ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஓவர் சத்தமாக இருக்குது. அதை தாண்டி வந்து குவாலிட்டி லைட்டாக மாறி இருக்குது கைஸ். நீங்கள் என்ன இதில் பாருங்கள், இதில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்காது பேசிக்கலாக. இது என்னன்னு தெரில. ஓகே, இது வந்து பேண்ட்ரி நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இல்லை, அது கிடையாது. இது வந்து குவாலிட்டி வந்து லைட்டாக மாறி இருக்குது. இன்ஃபேக்ட் சைஸும் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது லைட்டாக. ஓகே, நான் இது எதிர்பார்த்தேன். இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்குது. இது குவாலிட்டி நல்லா இல்லை. தாண்டி வந்து இது பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இங்கே உட்காந்துருக்கும். இது வந்து ஆக்சுவலாக அந்தளவுக்கு வந்து மூவ் ஆகாது. பட் இதுவும் வந்து லைட்டாக இது பாருங்கள், கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் போல். ப்ளஸ் ஓவர் சத்தம் வருது. இது வச்சிங்கன்னா பாருங்கள், லைட்டாக இப்படி பண்ணிங்கனாலே இது வந்து மல்டிபிள் மோட்ஸ் இருக்குது கைஸ். நைஸ், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இது வந்து என்ன சொல்ல, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்றது, ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்ற, டைட்டாக இல்லாததுனால ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சத்தம் போடுது, ஓவராக சத்தம் போடுது. அண்ட் பட்டன் எல்லாமே ஓகே தான். அண்ட் இது வந்து சி டைப் சார்ஜிங் கொடுத்துருக்காங்களா? ஓகே. இது வந்து ஆக்சுவலாக வந்து மைக்ரோ யூஎஸ்பி, நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி, இது வந்து சி டைப் சார்ஜர், விச் இஸ் குட். அகெயின் சி டைப் சார்ஜர் நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு வந்து ஓவர் சத்தமாக இருக்குது. சி டைப் சார்ஜரும் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் காட்டிடுறேன் பாருங்கள். ஸோ சி டைப் சார்ஜர் இது வந்து ஐ திங்க் அப்கிரேடட் வெர்ஷன் நினைக்கிறேன். பட் அப்கிரேடடாக இருந்தாலுமே இது வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பர்னு எனக்கு தெரியவில்லை. இது ரிட்டர்ன் பண்ணாமல் வேணான்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. இப்போ வந்து நான் உங்களுக்கு யூசர் ரிவ்யூ ஃபஸ்ட் கொடுத்துட்றேன். சரிங்களா, இந்த ப்ராடக்ட்டில் இதுதான் தனியாக வச்சு நான் டப்பாலாம். ஸோ என்னால் ஈஸியாக டிஃப்ரென்ஸ் பண்ண முடியுது. இப்போ தான் இது வாங்கினது, இது ஓல்டு. ஸோ யூசர் ரிவ்யூ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கைஸ், இது வந்து மேக்ஸிமம் ஒரு 4 மாதத்துக்கு மேலே வர மாட்டேங்குது மக்களே. ஆனால் சூப்பரான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜுக்கு எப்படியும் வந்து ஒரு மோர் தென் ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் தாங்குது கைஸ், ஒரு சார்ஜுக்கு. இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு தெரியல, டோன்ட் நோ. பட் இது வந்து கிட்டத்தட்ட 4 ஹவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கைஸ். மற்ற நீங்கள் லோக்கல் என்கிட்ட இன்னொன்றும் இருக்குது, லோக்கலான ஒரு மசாஜர் நான் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி வேண்டலேருந்து பார்த்தீங்கன்னா மசாஜர் வச்சுருந்தேன். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 ஹவர் கைஸ்.
டக்குன்னு சார்ஜ் போயிடுது. பட் நான் இது வந்து நல்லாவே சார்ஜ் ரிட்டைன் வந்து ஆகுது. அது வந்து சூப்பரான விஷயம். பட் இது எவ்வளோ நேரம் நிற்கும்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதே குவாலிட்டி இருக்குமான்னு தெரியல. டிசைனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால இது தெரியல, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. இது நம்பிக்கை இல்லை, ரிட்டர்ன் பண்ணிடலான் இருக்கேன், தெரியல. பட் ஆனால் வந்து எஸ், சார்ஜ் வந்து நல்லா நிற்குது கைஸ். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் டீசெண்டாகவே நிற்குது. நான் சொல்ல இந்த ப்ராடக்ட் இது எப்படின்னு தெரியல, நான் செக் பண்ணி தான் வரணும், இல்லை அதை ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். பட் நெகட்டிவ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி 4 months, மேக்ஸிமம் 5 months. அதுக்கப்புறம் இது வந்து கெட்டு போயிடுது கைஸ் ஆட்டோமேட்டிக்காக. வேணால் இதை நான் ஆக்சுவலாக வந்து இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணும்போது இது எப்படின்னு தெரியல. பட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி இது ஓப்பனபுளாக இருக்குது. இப்போ தெரியுது, பேட்டரி தெரியுதா? ஸோ இது வந்து நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணிங்கன்னா இந்த பார்ட்டில் இங்கே வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பால் பகுதி தாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேட்டரே இருக்குது. இது உள்ள தான் வைப்ரேட்டரே இருக்குது. அது மாதிரி சுற்றுது, குடு சுத்தம். ஸோ அது தான் வைப்ரேட் ஆகுது. அது என்ன ஆகுதுன்னா டக்குன்னு ஒரு நாள் ஆஃப் ஆகிடுது. லைக் அதுக்கப்புறம் வந்து வைப்ரேட் ஆக மாட்டேங்குது. நான் இங்கே ஆன் பண்ணி காட்டுறேன். லைட் எரியுது, ஆனால் வைப்ரேட்டர் சுற்றாது. லைட்டை எப்படி ஆட்டினாவானா வைப்ரேட்டர் ஒர்க் ஆகும். சில சமயம் வந்து இது விட தட்டினாவானா வைப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. பட் அதுவும் ஒர்க் ஆகலை. பாருங்க, லைட்லாம் எரியுது, பட் வைப்ரேட்டர் காலி. ஆஃப் ஆனால் வைப்ரேட்டர் போயிடும். பாருங்க, பட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது எப்படின்னு தெரில. இதுவும் லைட் எரியுமான்னு பார்க்கலாமா? லைட் எரியுது, பட் ஆனால் வைப்ரேட்டர் ஒர்க் ஆகுதுல்ல, அது வந்து வைப்ரேட்டர் ஒர்க் ஆகலை. ஸோ ஒரு கட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுதுன்னா உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் போயிடுது மக்களே. அதாவது கம்ப்ளீட்டாக எழுது ப்ராடக்டே வந்து டெட் ஆகிடுது, ஒர்க் ஆக மாட்டேங்குது. சில சமயத்தில் எப்படின்னா நீங்கள் இப்படி வெர்டிகலாக வச்சிங்கன்னா வேணால் ஒர்க் ஆகுது, இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சீப் ப்ராடக்ட்கான ஒரு அதுக்கான ரிசல்ட் தான் வந்து இந்த இதுலேயும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். 400 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் வருது, ஒரு ஜஸ்ட் 4 months தான் வருது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் அந்த 4 months உங்களுக்கு வந்து ஒரு இதுக்குமே லைக் ஒரு வைப்ரேஷன் நீங்கள் சிம்பிளாக கண்டினியூஸாக நீங்கள் வந்து வைப்ரேஷன் வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஈவன் இப்போ நீங்கள் கண்டினியூஸாக எவ்வளோ நேரம் வைப்பீங்க, மேக்ஸிமம் ஒரு 1 hour 1.5 hours வரைக்கும் வைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா இது உங்களுக்கு தாங்கும், பட் இது வந்து தாங்காது. எஸ்பெஷலி இப்போ நீங்கள் எங்கே வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, ட்ராவல் பண்ணும்போது முட்டிலையோ இல்லை வந்து பேக்கில் நெக்கில், நான் மோஸ்ட்லி நெக்கில் வைக்க ட்ரை பண்ணுவேன். எனக்கு வந்து நெக் பெயின் அடிக்கடி வரும். நெக் பெயின் இன் சென்ஸ் பேக்கில் வந்து இந்த என்ன சொல்கிறது, நம்மளோட பேக் போன் இருக்குல்ல, அந்த இடத்துல பெயின் வரும். ஸோ அங்கெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் இதை. அதை தாண்டி வந்து கீழே முட்டியில், எனக்கு முட்டி கீழே, அதாவது நீஸ் கீழே, அதாவது எங்கே சொல்கிறது, அதை ஃபுட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த ஃபுட் பகுதியில் எனக்கு எப்போயுமே ரொம்ப பெயின் வரும். ஏன்னா கொஞ்சம் வெயிட் அப்படின்றதால வந்து எப்போ பெயின் வரும். சும்மா கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணிட்டுருமோ அங்கே வந்து நான் வச்சு வைப்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படி பண்ணாலுமே நான் கம்ப்யூட்டர் எவ்வளோ நேரம் வந்து வைப்ரேட் பண்ணுறோமோ அவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இது சார்ஜ் வந்து தாங்குது. பட் ஆனால் அதில் லோக்கல் மசாஜஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து 1 hour தான், 1 hour கூட கிடையாது, 45 minutes அவ்வளோதான் வருது. அது மேலே வந்து வர மாட்டேங்குது மக்களே. ஸோ அது வகையில் அது வந்து ஒரு மைனஸ். ஸோ இதான் கைஸ் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் யூஸர் ரிவ்யூ. நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரிவ்யூஸை மென்ஷன் பண்ணுங்கள். சிலவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆன் பண்ணி லைக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா டெட் ஆகிடுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் என்னோட யூஸர் ரிவ்யூ இதுதான். நீங்கள் உங்களோட குவரிஸ் அண்ட் கொஸ்டின்ஸை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். முடிஞ்ச அந்த வீடியோக்கு லைக் போடுங்க. 2000 years later. ஓகே மக்களே, வெல்கம் பேக். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை நான் வந்து ரிட்டன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் வந்து பிடிக்கல. வைப்ரேஷன்ஸ்லாம் ஓகே தான், ஆனால் ஓவர் சத்தம் போடுது. அது ரீசன் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஓவர் சத்தம் போடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பிடிக்கல. பர்சனல் அந்த ப்ராடக்ட் பிடிக்கல. அது வந்து அப்கிரேடட் வெர்ஷனாக இருந்தாலுமே எனக்கு அது பிடிக்கல. பழைய ப்ராடக்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட் தான் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இப்போ நான் இதே ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் சேம் ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது ஓப்பனாக இருக்கும். இந்த பழைய ப்ராடக்ட்டில் இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். இல்லை எந்த ஒரு ஓப்பனிங்கும் இருக்காது. ஸோ ஆர்டர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அதுதான் வந்திருக்கா இல்லை இப்போது வரது எல்லாமே வந்து அது அப்கிரேடட் தானா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்கிரேடடாக இருந்ததுன்னா வேறு வழியில் நம்ம அப்கிரேட் தான் யூஸ் பண்ணி ஆகணும் மக்களே. ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது நான் உங்களுக்கு இப்போ போக சொல்கிறேன். ஸோ வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாமா? ஸோ அது எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி ரீஃபண்ட் வந்துருச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதை தாண்டி இப்போ நான் கேட்டிருக்கிற ப்ராடக்ட் வந்திருக்கணும். வரலைன்னா டிசப்பாயிண்டிங் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஐ திங்க் அந்த ப்ராடக்ட் வரதில்லை போல். இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா அந்த அப்கிரேடட் தான் நினைக்கிறேன். ஓகே, எனிவேஸ் பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். யா, ஸோ அதே சி டைப் தான். பாருங்கள், நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், சி டைப் தான் வருது கைஸ். இவங்க வந்து ஒன்று போட்டுட்டு ஒன்று அனுப்பி விட்றாங்க.
ஓகே, இதுலேயும் அதே பிரச்சனை தான் இருக்குது பாருங்கள். அது புதுசாக வருது எல்லாமே அப்படி தான் இருக்குது போல நினைக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்கள், இந்த ப்ராடக்ட்டும் சரியில்லை, டேமேஜாக இருக்குது பாருங்கள். சரி, இப்போ இது வைப்ரேட் ஆகி காட்டுறேன். ஓகே தான், இது அந்தளவுக்கு சத்தம் போடல. லாஸ்ட் வந்து ரொம்ப சத்தம் போட்டுச்சு. அது ஏன்னா இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணி காட்டினா தெரியும் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இது வந்து கடகடன்னு ஆடிட்டு இருந்தது, அதனால் வந்து ரொம்ப சத்தம் போட்டுச்சு. பட் இது வந்து ஆடவில்லை. ஓகே தான், இது வந்து வைப்ரேட் ஆகுது. சிங்கிள் பட்டன் ஆஃப் தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து மல்டி மோட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரே மோடு தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த திங் சும்மா கிளிக் பண்ணலாம் ஆஃப் ஆகிடுது. ஓ, இது சார்ஜ் இல்லை போல். ரைட், ஓகே. ஓ சரி, இதை நான் சார்ஜ் பண்ணி பார்க்கணும் ஒர்க் ஆகுதுனால. பட் குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை கைஸ். முதல்ல இந்த குவாலிட்டி போயிடுச்சு, இப்போ அதோட குவாலிட்டி சுத்தமாக வந்து இல்லை. பட் வைப்ரேஷன் அதே வைப்ரேஷனில் தான் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு வாங்கியும் கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேறு ப்ராடக்ட் அதே இல்லை அப்கிரேடட் தான் அனுப்பி விட்றாங்க. இது நல்லா இருந்தது கைஸ், இது நல்லா ஏன் தெரியல தான் சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ராடக்ட்ஸ் முக்கால்வாசி என்ன பண்ணுறாங்கன்னா அப்கிரேட் பண்ணி ரொம்ப கேவலமாக்கிடுறானுங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது. அப்கிரேடட் ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், பட் ஏன்னு தெரியல பண்ண மாட்டுறாங்க. ஓகே, இல்லை அப்கிரேஷன்றது சி டைப் ஓகே, ஏன்னா சி டைப்லாம் எல்லாமே வருது. இதனால் எனக்கு கால்வாசி பிரயோஜனமே கிடையாது. பட் ஆனால் ஏன் தெரியல அப்கிரேட் பண்ணுற சொல்லிட்டு டீக்ரேட் பண்ணி விட்றானுங்க. இதுக்கு ஒர்த்தே கிடையாது கைஸ் இந்த ப்ரைஸுக்கு. அண்ட் ரெண்டாவது இதில் இருக்க முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா, நான் உங்களுக்கு காட்டிட பாருங்கள். இங்கே கொடுத்துருப்பாங்க 30 minutes ஆஃப் ஆப்ரேஷனில். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்லி ஷட் டவுன் ஆஃப்டர் 30 minutes ஆஃப் பவர் ஆன் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது கைஸ். இதை நீங்கள் 1 hour கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம், ஆஃப் ஆகாது. பட் இதில் 30 minutes ஆஃப் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஐ திங்க் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். என்ன பண்ணுறது. சரி, ஓகே, இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் போல இருக்குது. அது தெளிவாக இவங்க ஃபோட்டோ அது அட்லீஸ்ட் அதிலையாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இது முன்னாடி வாங்கியிருந்தாலும் அதிலையாவது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இப்போ எக்ஸாக்டாக என்ன ப்ராடக்ட்டோ இந்த ப்ராடக்டான ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க. பட் இதில் அது கிடையாது. இதில் வந்து இதில் அது கிடையாது. அது இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஃபோட்டோ. நான் அது இந்த 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 ப்ராடக்டான ஃபோட்டோ கொடுத்துட்டு இப்போ இதை அனுப்பிச்சி வச்சுருக்கேன். டிசப்பாயின்மெண்ட். சரி, ஓகே, வேறு வழியில் நம்ம இதை யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, எனிவேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ நாள் வரும்னு தெரியல. அதுவே 4 மாதம் வந்தது, இல்லை 2 மாதம் தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்காக போயிடும்னு நினைக்கிறேன். இது நம்ம வேறு ப்ராடக்ட் தான் தேடி ஆக வேண்டும். பார்ப்போம், நான் அப்கிரேட் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு உங்களுக்கு நான் வந்து 3 ஒரு எப்போ இது போயிடுதோ அப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். இது எவ்வளோ மாதங்கள் வருதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஐம் நாட் ஹாப்பி வித் ப்ராடக்ட். பட் வேறு வழியில் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி இது வந்து இருக்கிறதுலே காம்பேக்டாக இருக்குது, அதனால யூஸ் பண்ணி ஆகணும். இதோட காம்பேக்ட்லாம் இருக்குது, சிலிகான் வெர்ஷன். ஆனால் அது எப்படின்னு தெரியல எனக்கு. நான் அவ்வளோ காசு செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது நினைக்கிறேன். இதுவே காஸ்ட்லி. ஐ திங்க் நான் லோக்கல் வெண்டரில் தேடணும் கைஸ். லோக்கல் வெண்டர் இன்னும் கொஞ்சம் சீப்பாக கொடுப்பாங்க. அவங்கள தான் கேட்டு நான் வாங்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில். ஸோ லெட்ஸ் see what happens. ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ. அதே உங்களுக்கான அது யூசர் ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதுதான் பெட்டர், இது அந்தளவுக்கு பெட்டர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஃபார். பட் யூஸ் பண்ணலாம் தான் தெரியும். பட் ஆனால் இங்கே பாருங்கள், குவாலிட்டி எப்படி மிஸ் ஆகுது பாருங்கள். இது வந்து அந்தளவுக்கு ஆடலை. இது ரொம்ப டைட்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நல்லா பிடிச்சிட்டு இருக்குது. ஸோ நல்லா வைப்ரேட் ஆனால் ஆகாது. இது இங்கேயே பாருங்களேன், குவாலிட்டிலாம் தெளிவாக தெரியுது பாருங்கள், ஆடிக்கிட்டு இருக்கு. பட் லாஸ்ட் டைம் வந்ததோடு இது கொஞ்சம் பரவாயில்லையாக தெரியுது கைஸ். ஓகே, அது மாதிரி தெரியுது. இப்போ இது சார்ஜ் ஆகுதான்னு பார்க்கணும். சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம். 3000 years later. ஓகே கைஸ், வெல்கம் பேக். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சேம் ப்ராடக்டை திருப்பி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து புது ப்ராடக்ட் கிடையாது. என்னடா கண்டினியூ பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பழைய ப்ராடக்ட் நீங்கள் வச்சுக்க தானே போகிறேன்னு சொன்னேன், என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, வச்சுக்கணும் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் கீழே போயிட்டு ஆப்வியஸாக வச்சுக்கணும் அப்படின்னா வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணணும். சார்ஜ் போடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ப்ராடக்ட்டு சார்ஜே ஆகலை மக்களே. இதுலேயே தெரியும் இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சார்ஜ் வந்து ஆகவில்லை. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் இப்போ நான் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ரிட்டன் ஆப்ஷன் இந்த ப்ராடக்ட்டு கிடையாது. பண்ணிக்கலாம், நீங்கள் அமேசானை வந்து டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலமாக இனிஷியேட் பண்ணி ரிட்டன் எடுத்துக்கலாம். சரி, ஓகே, எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போது ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு எடுத்திருக்கேன் மக்களே. ஏதாவது அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட்டு சேம் ப்ராடக்டாக வந்திருக்கும் ஆப்வியஸாகவே. வேறு கலர் வந்துருந்தாங்கன்னா நான் ரிட்டர்ன் பண்ண ட்ரை பண்ணுவேன். சேம் ப்ராடக்ட் சேம் பிளாக் கலர் வந்திருந்ததுன்னா ஓகே சொல்லிட்டு வச்சுக்க போகிறேன். பட் இதோட குவாலிட்டி நல்லா இருக்கும். இதோட குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா வந்து எஸ், இதை நான் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிக்க போகிறேன் மக்களே. ஸோ வாங்க ஓப்பன் செக் பண்ணிக்கலாம். இது சார்ஜ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? அதுதான் மெயினாக இந்த வீடியோவில் இருக்கிற மெயினான விஷயமே வந்து அதுதான்.
இப்போல்லாம் கைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட்டுமே வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்க மாட்டேங்குது, இன்க்ளூடிங் ஃபோன் உருப்பட. என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ எஸ் வந்துடுச்சு ப்ராடக்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ணி செக் பண்ணோம். சேம் ப்ராடக்ட் தான். ஸோ நல்லா சுற்றி முற்றி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்ம எடுத்துருக்கிறது அதே பிளாக் கலர் தான் வந்திருக்கு. அண்ட் எஸ் கேபிளும் இருக்குது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி மேனுவலும் கொடுக்கல. ஓகே பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஸோ எஸ் ப்ராடக்ட் இதாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஓப்பன் கண்டிஷனில் இருக்குது. ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா C டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் வந்து ஓகேன்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே, இப்போ இது சார்ஜ் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ பவர் பேங்க்கில் சார்ஜ் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அதான் நம்ம பண்ண முடியும். ஒரே ஆப்ஷன் அதுதான். ஸோ கேபிள் எடுத்தாச்சு. என்கிட்ட இதோ பவர் பேங்க் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது சார்ஜ் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். C டைப் அடாப்டர் அப்படின்றனால சார்ஜ் ஆகணும். எஸ், ஸோ இட் இஸ் சார்ஜிங். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக லைட்டே எரியலை கைஸ். இதில் சுத்தமாக வந்து லைட்டே எரியவில்லை. ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு புட் ஃபார் அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 to 4 hours நீங்கள் சார்ஜ் போடணும் 100% ஃபில் ஆகிறதுக்கு. ஆனால் ஆக்சுவலாக இது பழைய டிவைஸ், இது வந்து புது டிவைஸ், இது வந்து புது டைப் ஆஃப் டிவைஸ். இந்த மாதிரி வருது. உள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே என்ன இருக்குன்னே பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இப்போ ஓப்பன் ஒன்றும் இல்லையே, அதை பாருங்கள். உள்ளே என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் பழைய டிவைஸ் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது. ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி. நீங்கள் உங்களுக்கு காட்டுறாங்களே, திருப்பி காட்டிடுறேன். இது வந்து பழைய டிவைஸ். இதில் எங்கேயுமே வந்து நம்ம ஓப்பனே பண்ண முடியாது. இது நல்லா இருந்தது ஆக்சுவலாக, நல்லா குவாலிட்டியாகவும் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுவும் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் கொஞ்சம் நல்லா போயிடுது. ஃபினிஷ் கூட பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் இப்போ வரது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள். ஃபினிஷே அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை. ஓகேலா? ஏதோ சீப் பிளாஸ்டிக் போட்டு பண்ணி விட்றானுங்க காஸ்ட் கட்டிங் அப்படின்றதுக்காக. பட் ஆனால் இதில் இப்போ பழசின காட்டினால அந்த பழசில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அன்டில் தி பேட்ரி டைஸ். பேட்ரி வந்து போகிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் இது அப்படி இல்லை. மேக்ஸிமம் 30 minutes தான் கைஸ் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு அந்த மேனுவலில். உங்களுக்கு வேணால் மேனுவல் வேணால் பிக்சர் முடிஞ்சால் திருப்பி ஆட் பண்ணி விட்றேன். ஏன்டா அந்த மேனுவல் இருக்குதுன்னு தெரியல. மேனுவல் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இதில் மேனுவலும் கிடையாது. நான் ஆக்சுவலாக அதை உங்களுக்கு காட்டியிருக்கணும். லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ 30 minutes தான் ஆப்ரேஷன் டைம். அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிரும். திருப்பி நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஓகே தான். பட் ஆனால் பேட்ரி இது எவ்வளோ நேரத்தில் சாகுது அப்படின்றது நான் அப்புறம் தான் அப்டேட் பண்ணணும். நான் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. அப்டேட் வந்து பண்ணணும் மக்களே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இன்னொரு வீடியோ ஒன்று உங்களுக்கு போட்டிருப்பேன் நினைக்கிறேன். இல்லை இன்னும் இப்போ அப்கமிங்கில் போடுவேன். எஸ், பார்த்தீங்கன்னா வந்து கார்டட் டைப் ஆஃப் வைப்ரேட்டர்ஸ் கிடைக்குது. அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். பட் அதுலேயும் பிரச்சனை இருக்குது. அதுலேயும் நான் இப்போ ரீசெண்டாக ஒன்று வாங்கினேன். அதுவும் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ண உடனே உள்ளே வந்து ஏதோ கருகின வாசலாம் வருது. அது ஏன்னு தெரியல. ஸோ தெரிஞ்சு வைப்ரேட்டர்ஸ்ன்றது அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் இல்லை தான் நினைக்கிற மக்களே. மேபி நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவான வைப்ரேட்டர்ஸ் வாங்கிக்கோங்க. எப்படி வந்து ஒரு 2000, 3000, 4000 ரேஞ்சில் உள்ள வைப்ரேட்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது, மசாஜர்ஸ் கிடைக்குதுன்னா அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். பட் இந்த மாதிரி சீப்பாக 400, 500 உள்ள வைப்ரேட்டர்ஸ் எடுத்திங்கன்னா, மசாஜர்ஸ் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான். ஒன்று சார்ஜ் ஆகாது, இல்லை வந்து சீக்கிரம் செத்து போயிடும், இல்லைனா உள்ளே வந்து கருக வாசம் அடிக்கும், வயர் ப்ராப்பராக இருக்காது. இது மாதிரி 1008 பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் வந்து மசாஜர்ஸ், அதாவது சீப் மசாஜஸ். சும்மா உங்களுக்கு அக்கேஷ்னலாக தேவைப்படுதுனா எடுத்துக்கோங்க இதை. இல்லைனா நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் மக்களே. ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ. ஆல்ரெடி இது பற்றியான ப்ராடக்ட் ரிவ்யூ ஆல்ரெடி நிறைய போட்டாச்சுனால டீட்டெயிலாக பேச வேண்டாம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் படிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் அண்ட் கொஷின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் வந்து பண்ணுங்க மக்களே. என்னோடய வீடியோக்கள் வந்து லைக் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் வித் another beautiful product review. Until this is Rajesh signing off. Take care, stay safe and guys, இன்னொரு விஷயம், எனக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. உங்களுக்கு அது தெரியுமா இல்லையான்னு தெரியல, பட் இதெல்லாம் சொல்கிறேன். எஸ், அது பேர் வந்து டியூபர் ராஜ். இது வந்து டியூபர் அன்பாக்ஸ் இந்த சேனல் பேர். அது பேர் வந்து டியூபர் ராஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு சேனல். அதில் பார்த்தீங்கன்னா vloggings அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போடுவேன். நீங்கள் அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை கைஸ்.